श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रतिपस्थानपद्धति श्लोकं 135 प्रैक्षन्तवक्त्रैर्मणिपादरक्षे शत्रुञ्जयं शैलमिवादिरूढां रामाभिधानप्रतिपन्नहर्षैः उत्तानितैरुत्तरकोशलास्त्वाम् பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, உத்தர கோசலாகா, வடக்கு கோசல தேசத்தில் இருக்கின்ற ஜனங்கள், ஷைலமிவ, மலை போல் இருக்கின்ற, சத்ருஞ்சயம், சத்ருஞ்சயம் என்கின்ற யானையை, அதிரூடாம், ஏறி இருக்கின்ற, துவாம், உன்னை, ராமாபிதான, ராமனென்ற பெயரினாலே, பிரதிபன்ன, அடையப்பட்டிருக்கின்ற, ஹர்ஷைகி, சந்தோஷத்தை உடைத்தாயிருக்கின்ற, உத்தானிதைகி, உயர தூக்கப்பட்டிருக்கின்ற, வக்திரைகி, முகங்களாலே, பிரைக்ஷந்த, பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சத்ருஞ்சயன் மேலே பாதுகையே நீ வருவதை பார்த்த அந்த அயோத்தி ஜனங்கள் என்ன நினச்சா அப்படின்னா, ஒரு நிமிஷம் ராமரே வராரோன்னு நினச்சுட்டாளாம். ஏன்னா அவளுக்கு ராமன் சித்திரக்கூட மலையில் இருக்காருன்னு தெரியும், இப்போ பரதன் போய் கூட்டுண்டு வரப்போகிறாருன்னு தெரியும். அப்போ சத்ருஞ்சயன் மேலே ஒருத்தர் வரா அப்படின்னா அது ராமனாக தானே இருக்கும்னு அவள் நினைப்பா. இந்த சத்ருஞ்சயன் வேற எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா, இந்த யானையானது ஒரு மலை மாதிரி இருக்கான். இப்போ இந்த யானையை பார்த்துட்டு அவள் நினச்சாலாம், சித்திரக்கூட்டத்துலேருந்து அப்படியே அந்த மலையோடையே ராமனை கூட்டின்னு வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு பிரமிச்சு போயிட்டாலாம். பரதன் ஒருவேளை சித்திரக்கூட மலையோடையே சேர்த்து ராமனை கூட்டின்னு வந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா இந்த சத்ருஞ்சயன் யானையானது மலை மாதிரி இருக்குது, அந்த மலை மேலே பாதுகை இருக்கா, அது அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அந்த மலையோட ராமனே வந்துட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டாலாம். அதாவது இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ராமாபிதான, ராமன் என்கின்ற பெயரினாலே. முதல்ல அவள் அப்படி நினச்சிட்டு பார்த்தா, ஆனால் அப்புறம் தெரியறது இல்லை இது சத்ருஞ்சயன் யானை, இது மேலே வர்றது பாதுகை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ராமன் என்கின்ற பெயரினாலேயே அவள் முகங்களை உயர்த்தி பார்க்கறா அப்படின்றது. அதாவது ராமனும் நினச்சிட்டு அவள் பார்த்தா ராமன் இல்லைன்னு தெரிஞ்சிடுத்து. ராமன் இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுக்கப்புறம் மூஞ்சியை திருப்பிட்டு போகலையா அவள். ராமன் கிட்ட எப்படி ஒரு அபிமானம் அவளுக்கு உண்டோ அதே அபிமானத்தோட பாதுகையையும் ராமன்ற பெயர்னாலேயே கூப்பிட ஆரம்பித்தா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ நம்மளுக்கு உலகத்தில் ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிக்கோங்க. நம்ம சுவாமியை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம சுவாமி பெருமாளோட கண்டையோட அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு பெருமாளையும் ரொம்ப பிடிக்கும், சுவாமியையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம பெருமாளோட கண்டையோட அவதாரம்ன்றதோடு நம்ம நிற்க மாட்டோம், பெருமாளே அவதாரம்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும், இப்போ சுவாமியும் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எப்படி நம்மளால் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை எப்படி சொல்ல முடியும்? பெருமாளே தான் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஜனங்களுக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும், பாதுகையையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ராமனே தான் பாதுகை அப்படின்ற மாதிரி ராமாபிதான, ராமன் என்கின்ற பெயரினாலே அவள் பாதுகையை அப்படியே கூப்பிட ஆரம்பித்தாலும், ராமானே கூப்பிட ஆரம்பித்தாலும். அதாவது இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா, பெருமாளையும் ஆச்சாரியனும் ஒரே துல்லியமாக பக்தி பண்ணுவார்கள் பெரியோர்கள் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு உட்கருத்தாக அமையிறது. பெருமாள் வேறு ஆச்சாரியன் வேறு இல்லை. இப்போ நம்ம அதுதான் சொல்கிறோம், பெருமாள் வேறு நம்ம சுவாமி வேறு இல்லை, பெருமாளே தான் நம்ம சுவாமியாக அவதாரம் பண்ணியிருக்கார். நம்ம சுவாமி வேறு வெறும் மணிலாம் இல்லை, பெருமாளே தான் அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளையும் ஆச்சாரியனையும் ஒரே துல்லியமாக பெரியவர்கள் பக்தி பண்ணுவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட உட்கருத்து. இப்போது இதில் உத்தமூர் சுவாமி ஒரு வார்த்தை சாய்க்கிறார். இது ராமாபிதான அப்படின்னு இருக்குது. ராமாபிதான அப்படின்னா ராமன் என்கின்ற பெயரினாலே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இது ராமாபிமான, அபிமான அப்படி இருந்தால் கூட இது நன்னா தான் இருக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேளை அந்த பாடபேதத்தினால ஒரு சில பேர் அதை ராமாபிதானன்னு சொல்கிறா, சில பேர் ராமாபிமானன்னு சொல்கிறாளா என்னன்னு தெரியல.
உத்தமூர் சுவாமி சாய்க்கிற இது ராமாபிதானன்னு இருந்தாலும் அது சரிதான். ராமாபிமான, ராமன் என்ற அபிமானத்தால் இது இது எங்களோட ராமன், இது எங்களோட ராமனோட பாதுகைனா அதுவும் எங்களுக்கு ராமனுக்கு சமானம்தான்ற அபிமானத்தினால அவள் பாதுகையை சேவிச்சா. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ராமனுக்கு துல்லியமாகவே பாதுகையை நினச்சா. அது ராமாபிமானவாக இருந்தாலும் சரி, ராமாபிதானவாக இருந்தாலும் சரி, அது பொருத்தமே அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிற. ஆக பெருமாள் வேற, ஆச்சாரியன் வேற இல்லை, ராமன் வேற, பாதுகை வேற இல்லைன்னு அந்த அயோத்தி ஜனங்கள் ராமன் என்கின்ற பெயரினாலேயே பாதுகையையும் அழைச்சான்றது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.